இல்ல நெறைய ரஜினின்னாலே வந்து சுவாரஸ்யம் தானேங்க. நெறையா வந்து நாங்க அப்போ வந்து திரைச்சிற்பி ரஜினின்னு ஒரு பத்திரிக்கை ஒண்ணு வந்துச்சு. அதில நான் வந்து டிசைனரா இருந்தேன். ஓகே. இப்போ வெங்கடேஷ்னு ஒருத்தர் அவர் தான் எடிட்டரா இருந்தாரு. அப்போ நாங்க வந்து ரஜினிய பார்க்க போவோம். ம். ரஜினி ஷூட்டிங்க்கு போவோம். எனக்கு முதலா ரஜினி எங்க தெரியுமா பார்த்தேன்? பணக்காரன் ஷூட்டிங்கில அவர் ஓரமா படுத்திருந்தாரு. அப்ப தான் பார்த்தேன் நான். ஓகே. ஒரே கலவரமா லைட் இங்க மாத்துறாங்க, அங்க மாத்துறாங்க. என்னன்னோ அந்த செட்ல ஏவிஎம்ல வந்து ஒரே சத்தம். ரஜினி எங்கன்னு தேடுனா, ஒரு மூலையில படுத்திருக்கிறாரு தரையில. ம். பக்கத்துல ஜெயராமன் நின்னுட்டு இருக்காரு. அவரோட பிஏ. ம். ஜெயராமன வச்சு தான் எங்க ரஜினி இருக்காரோ, அங்க தான் ஜெயராமன் இருப்பாரு. ஜெயராமன் இங்க நிக்கிறாரே, அப்ப ரஜினி எங்கன்னு தேடும்போது கீழ படுத்திருக்கிறாரு. ஒரே ஆச்சரியம். ஓகே. என்னன்னா, அவரு வந்து அந்த இடைவிடாமல் நடிக்கிறது, தூங்க கூட நேரம் இல்லாம நடிக்கிறது. அப்ப இந்த ஒரு ஒரு காட்சிக்கும், இன்னொரு காட்சிக்கும் நடுவுல இந்த லைட்டு மாத்துவாங்க இல்லையா? ஆமா. அந்த டயத்துல தூங்குறது. ஸோ அப்படி வந்து டெடிகேட்டிவா ஒரு பக்கம், எளிமையா இன்னொரு பக்கம். நான் அவர அவ்வளோ எளிமையா தான் முதல்ல பார்த்தேன். ஸோ அது மாரி வந்து நெறைய சந்தர்ப்பங்கள். ரஜினி வந்து அவ்வளோ துணிச்சலா பேசின நிகழ்ச்சிகள்லாம் நான் இருந்திருக்கேன். முக்கியமா ஒரு ஜெயலலிதா அம்மாவ பார்த்து இப்படி ஒரு விரல காமிச்சு பேசுனதெல்லாம் நடந்துச்சு. நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில. ஓகே. ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அவருடைய அரசியல்ல அவருடைய எப்படி வந்திருக்கணும், எப்படி வீணா போனாருங்கிறத நம்ம பார்த்தோம். ம். எல்லாமே நெறைய ஒரு பெரிய வரலாறு. ரஜினிங்கிறது இந்த 50 வருடத்தில ஒரு மிகப்பெரிய வரலாறு தானே!